வணக்கம். இந்த சேனல் நேர்மையான விஷயங்களை அப்படியே எடுத்து சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. உங்களுடைய ஆதரவு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக தெரிகிறது. நாம் இன்று பரந்தூர் விமான நிலையத்தை தாவேக அரசு கைவிட்டது குறித்து இன்று அது ஒரு பேசு பொருளாக மாறி வருகிறது. அவர்கள் ஏன் அதை கைவிட்டார்கள்? விவசாயிகளுக்கு ஏதாவது அங்கே பிரச்சனை இருக்கிறதா, அல்லது கட்டுமான ரீதியாக பிரச்சனைகள் வருகிறதா, அல்லது சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆராய்ந்து முடிவெடுத்தார்களா? நம்பர் 1. இரண்டாவதாக, இந்த விமான நிலையம் வந்தால் பயணிகள் எத்தனை பேர் பயணிப்பார்கள், எத்தனை விமானங்கள் தரையிறங்கும், விமான சர்வீஸ்கள் உண்டாகும், இதனால் வேலை வாய்ப்புகள் எப்படி பெருகும்? மூன்றாவதாக, இந்த கட்டுமான பணிக்காக எத்தனை பேர் அமர்த்தப்படுவார்கள் வேலைக்கு, அதனால் எவ்விதமாக பொருளாதார பணப்புழக்கம் மற்ற வரவு செலவு எல்லாம் ஏற்படும் என்பது குறித்து நாம் அலச வேண்டியுள்ளது. முதலாவதாக, இந்த இடத்தை தேர்வு செய்தது பல இடங்களை பார்த்த பின்பு என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதாவது பன்னூர், மப்பேடு முதலான, திருவள்ளூர் முதலான பல இடங்களை பார்த்துவிட்டு அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து செலக்ட் செய்துள்ளார்கள். காரணம், இந்த இடத்துல பாசிபிள் ஆஃப் ட்ரபிள்ஸ் ஃபார் த பீப்புள் அப்படின்ற பட்சத்தில் இது குறைந்த அளவு பிரச்சனைகளை மட்டுமே உண்டாக்கும் என்கிற அளவில் அதை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். ஆனால் அதிலும் நிறைய ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தியுள்ளார்கள், அதற்கு பணமும் கொடுத்துள்ளார்கள். ஆனால் விஜயின் ஒரு தேர்தல் அறிக்கை பரந்தூர் விமானத்தை கைவிடுவது என்பது ஆக உள்ளது. ஆகவே அவர் சட்டமன்றத்தில் பட்டுன்னு இந்த மாதிரி பரந்தூர் விமானத்தை நாங்கள் கைவிடுகிறோம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இதனால் வரக்கூடிய அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள், அதனுடைய விளைவுகள் என்ன என்று ஆராய்ந்தார்களா, அல்லது உண்மையிலேயே இதனால் பிரச்சனை இருக்கிறதா என்பது போன்ற விஷயங்களை விளக்க வேண்டும். காரணம், ஒரு விமான நிலையம் வரும் அதனுடைய அமைப்பு, அதனுடைய செயலாற்றல், அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் நிறையவே இருக்கிறது. இதையெல்லாம் நாம் தொலைநோக்கு நோக்கில் பார்த்து நாட்டிற்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது எண்ணங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கும், நம்முடைய மக்களுக்கு நம்முடைய சேவையும் நன்றாக இருக்கும். இந்த சேனல் பிடித்திருந்தால் கீழ்கண்ட QR கோடை ஆதரிக்கவும்.